ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசியே எடுக்கல, வயிறு ரொம்ப மந்தமாக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். ஒரு இடி உரல்ல 15 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போதும், சின்னதாக இருந்தால் 1 சேர்த்துங்க. புளி சின்ன அரைநெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இடிச்சுக்கோங்க. ஒன்று இடிக்கணும், அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கையால் நல்லா பிணைஞ்சு விடணும். அதை விட்டுட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வராது. இந்த மாதிரி கடைசியாக பருப்பு கடைகிற மாதிரி கடைஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான புளித்துவையல் தயாராகிடுச்சு. இட்லி, தோசை, சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆச்சி தாத்தா காலத்துலலாம் இதை தான் செய்வாங்க. ஒரு குண்டா சோறு சாப்பிடுவாங்களாம் இதை தொட்டு. உண்மைதாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட தோணும், அந்தளவுக்கு பசியை தூண்டும். நான் பழையதில் கொஞ்சம் மோர் சேர்த்து அது கூடவே உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த புளித்துவையல் வச்சு தான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். சுடுசாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.